அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்ப அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ஆமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுக்கோங்க, வாங்கிப்பா வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. ஏமா மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு லைவ் ஓடிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கேமரா முன்னாடி நின்று இருந்தவர் தெரியாது அவருக்கு. உங்களுக்கு தான் தெரியாது. கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இவ்வளவுல இருந்து கேமரா முன்னாடி நின்று இருக்காருமா அவரு. அதுவும் லைவ்ன்றது தெரியுமா? பெர்ஃபார்ம் பண்றாருமா அவரு. நீங்க தான் இப்படி உட்காந்து மொக்க வாங்குறீங்க. இப்ப எடுத்து சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் வருகிறதா? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? ஆமா எந்திரிச்சு ஒரு வணக்கம் வச்சா என்னப்பா இப்படி உட்காந்துருக்கானுங்க பண்பில்லாதவர்கள். இது தெரியக்கூடாது. புதுசா இது ரகசியமா பூட்டின ரூமுக்குள்ள இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வெளியே விட்டு 50 வருடங்களாக பழக்கப்பட்டு விட்டார்கள். திடீர்னு லைவ்னு ஒன்று கேமரா பற்றி நன்றாக தெரிந்தவர் விஜய் என்பதால் பெர்ஃபார்ம் பண்றாரு அவரு. இவங்க பேசி மாட்டிக்கிறாங்க. கேமரா முன்னாடி நின்று பழக்கம் இல்லாத அந்த ஜூனியர் கல்வி தந்தையும் ஜாகிரதை அப்படின்னு சொல்லி அவரு மாட்டிக்கினார். வேலை அவர்களுக்குள்ள பழக்கம் வச்சா இப்படிதான் சார் மாட்டுவேன். அப்படிதான் மாட்டுவேன். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் தமிழ் எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான். இதைத்தானடா சொன்னாரு ராஜேந்திர. அன்னைக்கே வந்து இந்த சிக்கலை நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சா? அன்னைக்கு எனக்கு டிஃபன்ஸ் ஆட தெரியும், அஃபென்ஸ் ஆட தெரியும். ஆடு அஃபென்ஸ் ஆடு ஆடு ராஜா. இன்னைக்கு டிஃபன்ஸ் உயர போக போக பணிவு வரணும்பா, புரியுதா? அது யார்கிட்டயுமே அவர் கத்துக்க வேணாம். அவங்க தலைவர் விஜய் கிட்டே கத்துக்கலாம். அந்த நீங்க படிச்ச பைபிள் வசனங்கள்லாம் கேட்டு மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அவராக உணர்ந்தாலே மகிழ்ச்சி. இன்னொரு சொல்லி கொடுக்க வேண்டுமா? 7 வயசாகுது, இது இன்னொருத்தர் சொல்லணுமா? ஒரு அவை உங்களுக்கும் தெரியும், நீங்க தான் லைவே போடுறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, ஸ்பீக்கர் லைட்டர் வெயின்ல எடுத்துங்கன்றாரு. இருங்க சார். மீன் கடை மாதிரி சட்டசபையில போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு